இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் இதுதான் எங்கள் உலகம் எங்கள் உலகம். இறந்த பின்னாலே நடப்பது என்ன எனக்கும் தெரியாது. இருப்பது சில நாள் அனுபவிப்போமே அதுதான் குறைந்து விடும் எதுதான் குறைந்து விடும். யார் நீ? நான் யாரா? உன்னால பாதிக்கப்பட்டானே வெரி கிரேட் ஜாம் சிட்லி. அவனுடைய பாலிய சிநேகிதன் கொய்யாத்தோப்பு குணசேகரன். ஐயோ, நீதான் அந்த அப்பாவைய குடிக்க வச்சு கெடுத்தவனா? நீ உருப்படவே மாட்ட. எங்கடி ஓடுற? நன்றி கெட்ட உன்னைய நசுக்க தாண்டிங்க வந்திருக்கேன். இன்னைக்கு நீ சினிமாவுக்கு முழுக்கு போடுற, முதலிரவுக்கு தயாராகிற. முதலிரவா? ஆமா, இந்த 5 நிமிஷத்துல என் ஃப்ரெண்ட் இங்க வருவான், உன் கழுத்துல தாலிய கட்டுவான். இப்பயே ஃபர்ஸ்ட் நைட் மரியாதையா சினிமாவை தூக்கி போட்டுவிட்டு என் ஃப்ரெண்டுக்கு பணிஞ்சிரு. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். மாட்டேன்? அப்ப நானே முதலிரவை முடிச்சிடுறேன். அவன் பிளாட் ஆயிட்டான். வா வா வா, புடி புடி புடி. ரவுடினா அப்படிதான். தூக்கி போடு. ஐயோ அடி பாவிகளா, நான் தாண்டி ஜேம் சிட்லி. அநியாயமா என்ன அடிச்சு போட்டாளுங்களே. இது உன் குரல் மாதிரி தெரியல. என்னை காப்பாத்துக்க சாமி. ஐயா இத கேப்பாரு இல்லையா? ஐயோ ஆமா, அவரே தான்க்கா. ஒருவேளை காணாம. ஐயோ காப்பாத்துமா. வந்துட்டாங்கண்ணே. ஜம்ப் பண்ணி வராங்க. முகூர்த்தத்துக்கு லேட்டா வந்துட்டு மாப்பிள்ளை நினைப்பா உங்களுக்கு. சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நாங்க மாப்பிள்ள தான். இல்லங்க, நேக்காவே மாப்பிள்ள. அவனுக்கு நான் மாப்பிள்ளைன்னு சொல்ல வந்தோம். ஏன்னா 2 பேரும் ரிலேட்டிவ். வாடா மந்திரத்தை சொல்லலாம். மந்திரத்தை சொல்லி கொடுங்க, எடுத்து கொடுங்க. ஓம் அன்பும் அரணும் உடைத்தாயும் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. என்ன கல்யாண மந்திரம் சொல்ல சொன்னா திருக்குறள் சொல்லிட்டு இருக்க? என்ன பேச்சு பேசுறேன்? நீங்க எல்லாம் அரசியல்வாதிகள் தானே, தெரியாமத்தான் கேக்குறேன். சட்டசபையில மட்டும் தமிழ் தமிழ்னு வாய்களையே பேசுறேளே, மக்கள் சபையில மட்டும் தமிழ் பேசப்படாதா? தமிழை பத்தி கேவலமா பேசுறீங்கன்னா கல்யாணத்தை நிறுத்திடுவோம். வெட்டு குத்து நடக்கும், ஓடும். அப்படி சொல்லுங்க. இத முதல்ல சொல்லிருக்கலாம்ல. இவனுக்கு பண்ற உள்ள பார்த்தா இவனுக்கு ஒரிஜினல் ஐயர் மாதிரி தெரியல ஐயா. அது வேற ஒண்ணு இல்லைண்ணே, அர்ஜென்ட்ல ஏற்பாடு பண்ணல, அதான் லோக்கல்ல இவங்களை புடிச்சு விட்டாங்க போல இருக்கு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுங்க 2 பேரும் ஏற்கனவே திருமணமானவான்னு உங்களுக்கு தெரியுமோ? அது போக அந்த 2 பொம்மை நாட்டியும் முறப்பிரகாரம் டைவர்ஸ் வாங்கினதாவது தெரியுமோ? குடிமை இருக்கா ஜாக்கிரதை. வந்த வேலையை பாரு. டென்ஷன் ஆகாதே. தெரியுது. இருந்தாலும் நாங்க ஏன் இதை தோண்டி துருவி விசாரிக்கிறோம்னா, அந்த பொண்ணுங்களோட மாஜி ஹஸ்பண்ட் இன்னைக்கு தான் ஜெயில இருந்து எஸ்கேப் பண்ணதாக கேள்வி. நம்ம விஷயங்களை புட்டு புட்டு வைக்கிறானுங்க. சப்போஸ் அவ 2 பேரும் கையில ஆளுக்கு ஒரு அருவாளை எடுத்துண்டோ மையத்துல வந்து குதிச்சு 4 பேரை வளைச்சு வளைச்சு வெட்டினான்னா நீங்க அச்சதை போடுவேலா இல்ல எஃப்ஐஆர் போடுவேலா? அது முதல் தெரிஞ்சாகணும். அது வரைக்கும் கல்யாணத்தை நடத்தப்படாது. எல்லாரும் பஸ்ஸ பிடிச்சு ஆத்துக்கு போங்க. பதட்டப்படாதே. எடுத்ததுக்கெல்லாம் சேர தூக்கி சுத்துறதுக்கு இது ஒண்ணும் மாநகராட்சி இல்லை, மணப்பந்தலாக்கும். முதல்ல சேர கீழே வைங்க. இது ஆண்டவன் சன்னிதானம். இங்க அராஜகம் பண்ணப்படாது. எங்களுக்கும் குத்து விளக்கிறது சொல்ல தெரியும். நேக்கும் குஷ்பு தெரியும், குங்ஃபு தெரியும். சாரி, எமோஷனல் ஆயிட்டேன்.